தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஆஃப்டர் தீபாவளி உங்க எல்லாரும் மீட் பண்ணல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் உடம்புல சரியில்லை, அதனாலதான் இந்த ஒரு வாரமா வீடியோ போட முடியல. ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்களோட வீடியோக்கள் தொடர்ந்து ஒவ்வொன்றா வரப்போகுது. சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஸோ ஆல்ரெடி வந்து நீங்க எல்லாருமே தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய பேர் கிட்ஸுக்கு உண்டான, அதாவது குழந்தைகளுக்கு உண்டான ட்ரெஸ் எப்படி தைக்கிறது அப்படின்னு கூறுவோம். அதுக்கு உண்டான வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளாவும் இருக்கணும், அதே நேரத்துல ஒரு மாடலாவும் இருக்கணும். அது ஈஸியா வந்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து விளக்கமா ஒரு வீடியோ போடுங்க, ஏன்னா ஒரு நல்ல வீடியோ வந்து போடுங்க சொல்லி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ்ல பேர் கூட சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ உங்க எல்லாருடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ரொம்ப நாள் முயற்சி செஞ்சு இந்த ஒரு வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 4, 5, 6 வயதுக்குண்டான இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு கவுன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி மாடல் பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த டைப்ல வந்து பாத்தீங்கன்னா கவுன் எப்படி வெட்டி தைக்கிறது அப்படிங்கிறத ஒரு டுட்டோரியல் மாதிரி வந்து சொல்லி தர போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஒரே வீடியோவை நான் உங்களுக்கு என்னால தர முடியும். பட் இருந்தாலும் பிகினர்ஸா இருக்கக்கூடியவங்களும் இதை வந்து எளிமையா நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு செய்யக்கூடிய வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் அமைச்சிருக்கேன். அதனால ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் இந்த கவுன் எப்படி வெட்டி தைக்கிறது அப்படிங்கிறத பத்தி இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதை நல்லா தைக்க தெரியும், நல்லா தைக்க தெரியாது, இல்ல மாடலே செஞ்சிருக்கேன், மாடல் செஞ்சதே இல்லை அப்படிங்கிற யாரா இருந்தாலும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவுன் நீங்க வந்து இதே மாதிரி நீங்க தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இந்த வீடியோ வந்து நான் சொல்லி தரக்கூடிய இந்த டுட்டோரியல் வீடியோ எல்லாமே வந்து இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி நான் வந்து இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். இதை நல்லா கவனமா முழுமையா பாத்தீங்கன்னா நீங்க யாராக இருந்தாலும் தைக்க தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் உங்களாலையும் இதே போல கவுன் வந்து நல்லா தைக்க முடியும். உங்க வீட்டு குழந்தைகளை தைச்சு கொடுத்து அழகுபடுத்த முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 4, 5, 6 வயதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ரோல் மாடலா என்னோட பொண்ணுக்கு தான் அளவு எடுத்து தைக்க போறேன். ஸோ அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கறதான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதுக்கு தேவையான துணி வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் தான். லைனிங் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிறத நான் கட்டிங் வீடியோல சொல்றேன். இந்த அளவுல 1 மீட்டர் துணியில எப்படி கவுன் வெட்டி தைக்கிறது அப்படிங்கிற வீடியோல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிற மை டென் ஆஃப் ஸ்டிச், நான் உங்கள் நண்பன் சார். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ அளவு எடுக்கிறதுல இப்போ நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்த நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அளவு எடுக்கிறதுல கரெக்டான முறையில் அளவு எடுக்கிறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நீங்க இதே போல வெட்டி தைக்கும் போதும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம கரெக்டா வந்து உங்களுக்கு அமையும். ஓகே, இப்போ அளவு எடுத்துடலாங்களா? முதல்ல மார்பு சுற்றளவு, 2வது கவுனோட உயரம், 3வது கவுனோட பாதி உயரம், 4வது பாதி உயரத்துல எந்த அளவு வருதோ ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடுப்பு சுற்றளவு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண போற இந்த மாடலுக்கு வந்து போதுமான அளவுகள். ஸோ அதை அப்படியே எடுத்துட்டா மட்டும் போதும். பட் ஷோல்டரோட அளவு எடுப்பேன். ஸோ அது ஜஸ்ட் ஒரு பேசிக் தான். அது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து கட்டிங் பண்ணும்போது எதற்காக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். ஓகேங்களா? இப்போ அளவு எடுத்துடலாமா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மார்பு சுற்றளவு, கை கீழே இறக்கி விடுப்பா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க அளவு எடுக்கணும். அளவு எடுக்கும் போது இப்படி கை வந்து உள்ள போயிடக்கூடாது. கரெக்டா வந்து டேப்போட அளவு அந்த எந்த அளவுல முடியுதோ ஸோ அதே அளவு வந்து நம்ம வந்து கரெக்டா எடுத்துக்கணும். 21 இன்ச்சு வந்து மார்பு சுற்றளவு வருது. ஓகேங்களா? ஸோ 21. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவுனோட முழு உயரம் எடுத்துடலாமா? கவுனோட முழு உயரம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முட்டிங்களுக்கு கொஞ்சம் கீழே தான் இந்த லென்த் வரும். அது வரைக்கும் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கவுனோட முழு உயரம் 25 இன்ச்சு உயரம் வச்சுக்கலாம். ஸோ இது கட்டிங்க்கு ஏற்றா போல அந்த 1 மீட்டர் மெட்டீரியல்ல நமக்கு எந்த அளவுக்கு உயரம் வருதோ நம்ம அளவு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா கூட்டுறதும் குறைக்கிறதும் அளவு வெட்டும் போது வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ முழு உயரம் வந்து பாத்தீங்கன்னா 25. ஓகேங்களா? ஸோ முழு உயரம் 25. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாதி உயரம், எப்பவுமே பாதி உயரம் நேரம் நிலுக்குண்ணே. பாதி உயரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கும்போது ரொம்ப கீழையும் போயிடக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப மேலையும் போயிடக்கூடாது, ரொம்ப அசிங்கமாயிடும். ஸோ 25 இன்ச்சு நம்ம முழு கவுன் உயரம் எடுக்கும்போது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9.5 இன்ச் நம்ம பாதி உயரம் வச்சா போதும், அதோட அதிகமா தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ 9.5 இன்ச் பாதி உயரம்.
ஓகேங்களா. ஸோ இப்போ 9 இன்ச்சு வர இடத்துல அளவு இடுப்பு சுற்றளவு எவ்வளவு வரும்னு பார்த்துடலாம். பாருங்க. ஸோ 20 இன்ச்சு வருது. ஓகேங்களா. ஸோ 20, அதாவது ஆல்மோஸ்ட் மார்பு சுற்றளவுக்கும் இடுப்பு சுற்றளவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவு தான் வருது. ஜஸ்ட் ஒரு இன்ச்சு மட்டும் தான் கம்மியா வருது. இதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா. 20. ஓகே. இப்போ இது வந்து ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கறதுனால கையோட அளவுல இருந்து நம்ம எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா. நம்ம அப்ராக்சிமேட்டா ஆம்கோல் சுற்றளவு கூட நம்ம வந்து வெட்டும் போது அப்ராக்சிமேட்டா நம்ம வைக்க போறோம். ஸ்லீவ்லெஸ்ங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுகள் இந்த அதாவது பிளவுஸ் வெட்டும் போது ஆம்கோல் எடுத்து வெட்டுறோம் இல்லையா, அந்த அளவு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அளவு எடுக்க தேவையில்லை. இது ஷோல்டர் அளவு வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச் இருக்கு. ஓகே. இப்போ இது ஸ்லீவ்லெஸ் கவுனா இருந்தாலும் இந்த மாடல் வருது இல்லையா, அப்போ இந்த கழுத்தோட உயரம் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால கழுத்தோட உயரம் எவ்வளவுங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு 4 இன்ச்சு வந்து வைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு அப்படி ரவுண்டா கீழே போகும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து 4 இன்ச்சுக்கு மேல அதிகமா வச்சாலும் ரொம்பவே கம்மியா இருக்கு. அதோட 4 இன்ச்சுக்கு கீழே வச்சாலும் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அதனால வந்து 4 இன்ச்சு அளவுக்கு இருந்தா போதும். ஸோ முன் கழுத்தோட உயரம் 4 இன்ச். இதுல என்ன ஒரு விஷயம்னா முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரே அளவு தான் கழுத்து உயரம் வரும். ஸோ இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா பினிஷ் பண்ணி முடிக்கும் போது இது எப்படி வருதுங்கிறத நீங்க வந்து தெளிவா பார்க்க போறீங்க. ஸோ அளவு எடுக்கும் போது என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன அளவுகள் எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பாத்துட்டீங்க. ஸோ அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கவுன் எப்படி 1 மீட்டர் துணியில எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோல நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா. நன்றி, வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பார்த்த விஷயங்கள் எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ சொன்ன விஷயத்த அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம இந்த எபிசோட்ல வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை மிஸ் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நீங்களும் இதே போல அழகா கவுன் தைக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா. ஸோ அடுத்த பாடத்தை சந்திக்கலாமா. நன்றி, வணக்கம்.